வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போறதுல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் வேற லெவல் தரமான படம். அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன கன்னட படமான சூ ஃப்ரம் சோ அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம். இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா தான். ஆனால் 20 நாளில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு சூப்பரான படம். அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது, அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சூ ஃப்ரம் சோ அப்படின்னா சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சுலோச்சனா யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு, பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கு. என்ன ஒரு விசேஷமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரவி அண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்குமே ரவி அண்ணா மேல மரியாதை அப்படின்னே சொல்லலாம். அதே ஊர்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவரு ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு அந்த பெண்ணுடைய வீட்டு வழியா போகும்போது தெரியாம ஒரு சம்பவத்தை பண்ண போக அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாட்டா தனக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. விளையாட்டா ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பிரச்சனை அவருக்கு கொண்டு வருது, கடைசியா அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருந்த சனில் குரு, ஜேபி துமினாட், ராஜ்பி செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அந்த கேரக்டரை நல்லா புரிஞ்சு சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாகவும் செகண்ட் ஆஃபை காமெடி எமோஷனல் கலந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடிச்ச விதம் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவங்க சொன்ன ஒரு மெசேஜும் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மெசேஜை தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக ஒரு செம சவுண்டான ஒரு படம். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ராஜ்பி செட்டி வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஃபீல் குட் மூவி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழியில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடையே இருக்குது. இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மேபி அதனால தான் தமிழ் டப் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க பாருங்கள். IMDbல 10க்கு 8.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த ஒரு லவ் மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ +2 படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய அம்மாவும் +2 படிக்கிற மதுமிதா அப்படிங்கிற பெண்ணுடைய அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. அதை கேட்டு அந்த பெண்ணுடைய அம்மா அந்த பையன் நமக்கு மருமகனாக வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிக்க, இவங்களும் அதே மாதிரி அந்த பொண்ணு நமக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ 2 அம்மாக்களுமே ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க என்ன அப்படின்னா, நம்ம 2 பிள்ளைங்களுக்குமே ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஆனால் அது பார்க்கறதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியக்கூடாது, லவ் மேரேஜ் மாதிரி தெரிகிற மாதிரி நம்ம ஒரு பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. இந்த 2 அம்மாக்களுமே நினைச்ச மாதிரி தான் நம்ம ஹீரோவுடைய மேரேஜ் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் லவ், காமெடி, எமோஷனல், நட்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து தான் ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த ராஜு, ஆதியா, பாவியா, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய நடிப்புலையுமே பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வரக்கூடிய சில காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடிச்ச விதம் ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு, எமோஷனலாகவே இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸை பற்றி சொல்லும் போது சிலருக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம். அதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த படத்துக்கு என்ன தேவையோ, பேக்ரவுண்ட் மியூசிக், கலர்ஃபுல்லான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த படத்துக்கு கரெக்டாகவே இருக்கு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது நட்புக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதா செஞ்சது. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் யார் என்னன்னு தெரியாத ஒரு 2 லேடிஸ் பேசும்போது அவங்களுடைய பிள்ளைங்க கல்யாணம் வரைக்குமா பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வரதா செஞ்சது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். டெஃபினட்டாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன மலையாள படமான ரவீந்திரா நீ எவனே அப்படிங்கிற காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ வெதர் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு ஃப்ளாட்டில் தான் தங்கிட்டு இருக்காரு, ஒய்ஃபு கூட தான் இருக்காரு. அந்த ஃப்ளாட்டுக்கு யாரோ ஒரு மர்ம நபர் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. யார் அந்த மர்ம நபர் அப்படிங்கிறத தேடும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபு மேலேயே அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, யார் அந்த மர்ம நபர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருந்த தியான் ஸ்ரீனிவாசன், அனூப் மேனன், ஷீலு ஆப்ரகாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேலே சந்தேகப்படுறாங்க, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கதை தான். ஆனால் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா பெருசாக சுவாரஸ்யமாகவே இல்லை, நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இதில் மர்ம நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் யார் அந்த மர்ம நபர், எதுக்காக வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேல பெருசா சுவாரஸ்யமாவே இல்ல, படம் ஸ்லோவா தான் போகுது. பேசிக்கா மலையாள படம் அப்படின்னாவே ஸ்லோவா தான் போகும், ஆனா சுவாரஸ்யமா கொண்டு போவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த சுவாரஸ்யம் மிஸ் ஆகுது. 1.25 மணி நேரம் தான் இந்த படத்துடைய டியூரேஷனே, பட் அதுவே எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன எனை சுடும் படி அப்படிங்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய பொண்ணு வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரும் பயங்கர திமிரு பிடிச்ச ஆள், அவர் வந்து இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது உங்களுடைய ஏரியா கிடையாது, வேறு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல அவங்கள பயங்கரமாக அலக்களிக்க விடுறாங்க. ஒரு கட்டத்தில் தான் இந்த கேஸ் அவங்க கையிலேயே எடுக்கிறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே காணாம போனதா சொல்லப்படுற அந்த பெண் வந்து சடலமா கண்டுபிடிக்கப்படுறாங்க. அந்த பெண்ணை யாரோ ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த பெண்ணை மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பெண்களையும் இதே மாதிரியான பேட்டர்ன்ல கொலை செய்யக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. யார் அந்த சைக்கோ கில்லர், எதுக்காக இதையெல்லாம் பண்றான் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் கிரைம் த்ரில்லர் படத்துக்கு தேவையான பொருத்தமான ஒரு கதை தான். ஆனா அந்த ஸ்கிரீன் ப்ளே பண்ண விதம் பயங்கர ஆவரேஜாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப கம்மி அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு புவரான மேக்கிங் தான் இந்த படத்தில் இருக்கு. படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவை பொறுத்த வரைக்கும் சரி, இன்வெஸ்டிகேஷனும் சரி, சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. இது ஒரு ஆவரேஜான படம் தான். படத்தில் நடிச்சிருந்த நிறைய பேரும் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சில மைனூட்டான அனலிசிஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.